சுடரொளி வெளியீட்டுக் கழகத்தின் ஏற்பாட்டில் நடந்து கொண்டிருக்கும் 23வது நூல் அறிமுக விழா தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் கலாநிதி பொன் பாலசுந்தரம் அவர்களே, இந்த இரு புத்தகங்களையும் அதாவது தமிழ் அரச ஊழியர்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதி என்ற புத்தகம், அதை வெளியிட்ட சாதனையாளர் சம்பந்தன் அவர்களே, மேடையில் இருக்கும் பெரியோர்களே, ஆசிரிய வழங்க வந்த குருக்களவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, அனைவருக்கும் நேரம் வணக்கம். சாதனையாளர் செய்த தமிழ் சமயம் சமூக சேவை அரசியல் எல்லாவற்றிலும் அவருடைய பங்களிப்பு இருக்கின்றது. ஒன்றுதான் நான் வந்தவுடன் பார்த்தேன், இங்கே இந்த எல்லா எழுத்தாளர்களும் தங்களுடைய ஊரை கொண்டுதான் அங்கே அடுத்ததுக்கு போவார்கள். ஆனால் இவருக்கு காலை சம்பந்தன் என்ற பெயர் இல்லை. இல்லாவிட்டால் எந்த எழுத்தாளரும் தங்களுடைய ஊரை முதன்மைப்படுத்தித்தான் அங்கே போவது வழக்கமாக இருக்கின்றது. ஒருவேளை லண்டன் வந்தவையால் காலை போய் தெரியவில்லை. அவர் அரசியலிலும் இருந்தபடியால் இது புத்தக வழியிலாக இருந்தாலும் அவருடைய சாதனை பற்றி அவருடைய அரசியலாக நான் சில அரசியல் சம்பந்தப்பட்டதையும் சொல்கின்றேன். அதற்கு முதல் நான் அவர் பற்றிய குறிப்பை நான் இங்கே படித்துவிட்டு அதன் பின்பு உங்களுடன் கேட்டுக்கொண்டதற்கு நன்கு நான் என்ன நடக்கின்றது, என்ன நடக்கப் போகின்றது என்பதை பற்றி சிறிது சுடரொளி வெளியீட்டுக் கழகத்தின் ஏற்பாட்டில் 23வது நூல் அறிமுக விழாவிலே தமிழ் தொழிற்சங்க வாரத்தில் ஐடி சம்பந்தன் எழுதிய தமிழ் அரச ஊழியருக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தனிமனித சாதனையாளரின் முத்து விழா நடக்கும் ஆகிய இரு நூல்களின் அறிமுக விழாவில் கலந்து கொள்வதற்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. காரைமண்ணை பிரபலமாக கொண்ட திரு ஐடி சம்பந்தன் அவர்கள் பன்முக பார்வை கொண்ட ஒரு மனிதநேயமிக்க பண்பாளனாக சமூகத்திற்கு தன்னை அர்ப்பணித்துள்ளார். ஈழத்து சிதம்பரம் சிறப்பிக்கப்படும் சிவஸ்தலம் அமைந்த சிவகாமி அம்பாள் சமேத நடராஜ பெருமான் அருளாட்சி புரியும் இடம் காரணம். திக்கரை முருகன் ஆலயம், முத்துமாரி அம்மன் ஆலயம், விநாயகர் ஆலயம் என பார்க்கும் இடம் தோறும் ஆலயங்களாலே அணி செய்யும் இடம். சமய அனுஷ்டானங்களுடன் வாழப்பழகிய சமுதாயிகள் சைவ தொண்டராக விளங்கியமை அவர் வாழ்வோடு பின்னி பிணைந்தவர். அவ்வாறு ஒரு ஊடகவியலாளராக தன்னை வளர்த்துக் கொண்ட பெரியவர் எழுத்தாளராக, நூல் வெளியீட்டாளராக, ஒரு சிறந்த விமர்சகராக தன்னை வளர்த்துக் கொண்டார். மேலும் சமூகத்திற்கு தன்னாலான பணிகளை ஆக்கி வருவதுடன் ஒரு சமூக சேவையாளராகவும் திகழ்கின்றார். தமிழ் மொழி மீதும் தமிழினத்தின் மீதும் கொண்ட அளவற்ற பற்றினாலும் உணர்வினாலும் அரசியல் வாழ்வில் தந்தை செல்வாவுடன் இணைந்து தமிழினம் அடிமைப்படாமல் வாழ வேண்டும், தலைநிமிர்ந்து நிற்க வேண்டும் என தமிழின பெற்றாளராகவும் அரசியல்வாதியாகவும் தன்னை அர்ப்பணித்தார். இதனால் சிறைவாசம் அனுபவித்த துயரமிக்க நாட்களும் வாரங்களும் மாதங்களும் பதில் சொல்லும். சாதி அடிப்படையிலும் பிரதேச ரீதியாகவும் வர்க்க ரீதியாகவும் பிளவுபட்டு கிடந்த தமிழினம் தந்தை செல்வாவின் முயற்சியினாலே ஒன்றிணைக்கப்பட்டு தமிழிசை கட்சி என்ற பெரு விருட்சமாக வளர்த்தெடுக்கப்பட்ட காலகட்டத்தில் சம்பந்தன் ஐயா போன்றவர்களின் பணி தமிழினத்தால் நினைவு கூறப்பட வேண்டும். அகிம்சை போராட்டமும் ஆயுத போராட்டமும் மௌனிக்கப்பட்ட நிலையில் இன்று தமிழினம் விரக்தியிலும் வேதனையிலும் எதிர்காலம் எப்படி அமையப் போகிறதோ என எண்ணிக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் எம்மிடையே இருக்கும் சிலர் ஒற்றுமையை குறைப்பதற்காக வெண்ணெய் திரண்டு வரும் வேளையில் தாலியை உடைப்பவர்களாக செயற்பட்டு
தமிழ் தேசிய கூட்டமைப்பினை உடைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவை சம்பந்தன் ஐயா போன்றவர்கள் அன்று தந்தை செல்வாவுடன் இணைந்து செயல்பட்டதை கூறுபடுத்துவதற்காகவே நான் பார்க்கிறேன். மேலும் ஐடி சம்பந்தன் ஐயா அவர்களின் பார்வையில் இலங்கை பேரின அரசுகளால் தமிழர்களுக்கு தமிழ் அரச ஊழியர்களுக்கு முளைக்கப்பட்ட அநீதிகளை சுடரொளி வெளியீடாக பதிவு செய்யப்பட்டிருப்பதும் நோக்கத்தக்கது. சிங்களத்தை அரச மொழியாக்கி தமிழ் அரச ஊழியர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் அரசியலமைப்பு சாசனங்களை மாற்றி தமிழர்களுக்கு இருந்த அற்ப சொற்ப சலுகைகளையும் இல்லாமல் செய்தனை. தமிழ் தொழிற்சங்கங்களை அரசு அதிகாரத்தாலும் ஆயுதத்தாலும் அடக்கியமை. முப்படையிலும் தமிழர்களை திட்டமிட்டு பேரினவாதிக்கத்தை ஏற்படுத்தியமை. போட்டி பரீட்சைகள் மூலம் இலங்கையில் நிர்வாக சேவை தொடக்கம் சிற்றூழியர் சேவை வரையான நியமனத்தில் இன விகிதாரத்தை ஏற்படுத்தி திட்டமிட்டு தமிழ் ஊழியர்களின் விகிதாசாரங்களை குறைத்து முற்றுமுழுதாக சிங்கள பேரினவாதத்தை முன்வைக்கிறார்கள். இவை தொடர்பாகவும் ஐயா அவர்கள் தன் கவனத்தை ஈர்த்து தமிழ் அரச ஊழியர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என பதிவு செய்திருப்பது எதிர்கால சந்ததிக்கு இதற்காக தமிழர்கள் போராடினார்கள் என்ற செய்தியை கூறக்கூடியதாக இருக்கின்றது. சோழ மன்னர்கள் இலங்கையில் புலனறுவை, அனுராதபுரம் ஆகிய நகரங்களை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த காலத்திலேயே புலனறுவையை ஜனநாதபுரம் என பெயர் சூட்டியவர்கள் அவ்விடங்களில் பல சிவஸ்தலங்களையும் ஸ்தாபித்தார்கள். சோழ படைகள் தங்கியிருந்த கரையோரங்கள் தோறும் சிவ வழிபாடுகளுக்காக சிவலிங்கங்களை நிறுவி தமது வழிபாட்டை தொடர்ந்தார்கள். இன்று வடகிழக்கிலே படையினர் நிலை கொண்டு பௌத்த விகாரைகளையும் புத்தர் சிலையும் நிறுவி நமது மண்ணை பௌத்த நாடாக காட்ட முனைந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழர் நிலங்களை கபலீகரம் செய்து இராணுவ பாதுகாப்பு பிரதேசங்களாகவும் இராணுவ குடியிருப்புகளாகவும் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். தான் நடத்தும் விளையாட்டுப் போட்டிகள், கலை நிகழ்வுகளுக்கு பிரதேச இளைஞர்கள் யுவதிகளை அழைத்து பங்கு பெற்ற செய்வதுடன் வெற்றியாளர்களுக்கு மது போத்தல்களையும் பரிசுகளாக வழங்குகிறார்கள். திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்ட இந்த மோசமான சதி நடவடிக்கைகளாலும் வீதிக்கு வீதி அமைக்கப்பட்டிருக்கும் மதுபான சாலைகளாலும் வடகிழக்கில் இன்று குடிக்கும் மக்கள் தொகை பெறுகிறது. இலங்கையிலே அதிக மதுபானம் விற்கும் இடமாகவும் அரச திரைசேரிக்கும் மதுபானம் மூலம் அதிக வருமானத்தை ஈட்டும் இடமாகவும் முதலாவது இடத்திலேயே யாழ் மாவட்டம் வடக்கு மாகாணம் திகழ்வதாக அண்மையில் யாழ் துறையப்பா விளையாட்டு அரங்கில் இலங்கையின் ஜனாதிபதி கௌரவ மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஆனால் கல்வி நிலையிலும் விளையாட்டு நிகழ்வுகளிலும் ஏனைய மாவட்டங்களை விட பின்தங்கிய நிலையில் கடைசி இடங்களுக்கு போட்டியிட்டுக் கொண்டிருப்பதை மிக்க வேதனையோடு இங்கே பதிவு செய்கின்றோம். யாழ்ப்பாண பத்திரிகைகளில் தினச்செய்திகளாக 90 கிலோ, 132 கிலோ, 40 கிலோ, 80 கிலோ கேரள கஞ்சா பிடிக்கப்பட்டதாக போலீசாரினால் அறிக்கை விடப்படுவதுடன் பிடிக்கப்படும் கஞ்சா பொதிகளையும் காட்டுகின்றனர். சுற்றி வளைப்பில் மாதவன், கருத்துத்துறை, மணற்காடு, வெற்றிலைக்கிழங்கு, மன்னார், பேசாலை போன்ற கடற்கரையோர கிராமங்களூடாக இவை கடத்தப்படும் போதும் கொழும்புக்கு கார்களில், வேன்களில் கடத்தப்படும் போதும் கைப்பற்றப்படுகின்றது. இவை கைப்பற்றப்பட்ட தொகையும் எண்ணிக்கையுமே ஆகும். அப்படியாயின் பிடிபடாத கஞ்சா பொதிகளின் எண்ணிக்கை நிறை இவற்றை விட பல மடங்கு அதிகமாகும் என்பது சந்தேகம் இல்லை. ஹெரோயின் பாவனையும் கடத்தலும் இலங்கையில் அதிகரித்துள்ளது. இவையெல்லாம் கடத்தப்படும் மார்க்கம் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே உள்ள வடக்கு கிழக்கு கடற்கரை பிரதேசம் என்பதையும் இந்திய சோழ படகு மூலம் இலங்கையில் மாஃபியா குழுக்களாலேயே இவை கடத்தப்பட்டு தென்னிலங்கைக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் கஞ்சாவையும் ஹெரோயினையும் நுகரும் போதையாளர்களையும் கண்டு நீதிமன்றங்களில் கொண்டே நிறுத்தப்படுகின்றன. யாழ்ப்பாணத்தில் பிரபல பாடசாலைகளில் பாடசாலை நேரங்களில் மது பாவனையும் கஞ்சா பாவனையும் மாவா பாக்கு பாவனையும் அதிகரித்துள்ளன. இதன் காரணமாக வாழ்வெட்டு சம்பவங்களும் கொள்ளைகளும் அதிகரித்து விட்டன. தந்தையே மகனை கட்டுப்படுத்த முடியாது போலீசில் காட்டிக் கொடுத்த சம்பவம் கூட யாழ்ப்பாணத்தில் நடந்துள்ளது. இவற்றை நான் உங்கள் முன் வைப்பது மனம் மிக வருகிறது. நீண்ட தூரத்தில் பல
பிரிந்து வாழ்கின்ற எமது புலம்பெயர் உறவுகள் எமது மண்ணை பற்றியும் பொருளாதார முன்னேற்ற செயற்பாடுகள் பற்றியும் கைத்தொழில் முயற்சி பற்றியும் இலக்கிய வெளியீடுகள் பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்குள்ள நிலைமைகள் கவலை அளிப்பனமாக உள்ளன. ஆனால் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எமது உறவுகள், சகோதரர்கள், பிள்ளைகள் தாம் வாழும் நாடுகளில் சிறந்த கல்விமான்களாக, வைத்தியர்களாக, பொறியியலாளர்களாக, கண்டுபிடிப்பாளர்களாக, பேராசிரியர்களாக, விரிவுரையாளர்களாக, எழுத்தாளர்களாக, பத்திரிகையாளர்களாக விளங்குவதையிட்டு பெருமைப்படுகிறேன். எமது கல்வி அழிந்துவிடவில்லை, இங்கே பரிணமித்துள்ளது என சந்தோஷப்படுகிறேன். இறுதியாக இலக்கிய கர்த்தாக்கள், எழுத்தாளர்கள், விமர்சகர்கள் ஆகியோருக்கு எம்மால் என்ன செய்ய முடியும் என சிந்தித்து பார்த்தேன். பல எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள் தமது ஆக்கங்களை அச்சிட்டு வெளியிட முடியாத நிலைமையில் உள்ளதை பலரும் கூற கேள்விப்பட்டிருக்கின்றேன். இன்னும் சிலர் அச்சிட்ட புத்தகங்களை விற்க முடியாத நிலையில் வீடுகளிலேயே கட்டுக்கட்டாக வைத்திருப்பதையும் காண்கிறோம். இத்தகைய எழுத்தாளர்களையும் கட்டுரையாளர்களையும் கவிஞர்களையும் கற்றுக்கொண்டு அவர்களின் ஆக்கங்களை வெளியிடுவதில் பெருமளவு செலவினத்தை கொண்ட அச்சிடும் செலவுகளை பொறுப்பேற்க நமது ஸ்தாபனம் தயாராக உள்ளது. ஆனால் காகிதாதிகளை எழுத்தாளர்கள் அல்லது நண்பர்களிடமோ நிறுவனங்களிடமோ பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு நாம் உறுதுணையாக இருப்போம் என கூறிக்கொள்வதுடன் அச்சடிக்கப்பட்ட புத்தகங்களை நூலகங்கள் நிறுவனங்களுக்கு பெற்றுக்கொள்ள வசதிகள் செய்து கொடுக்கப்படும். இந்த இடத்தில் நான் குறிப்பிட்டதை பல நூல்கள் யாழ்ப்பாணத்தில் எழுதிய நிலையிலே இருக்கின்றது. அங்கே அவர்களால் அதை பிரசுரித்து வெளியிட முடியாத நிலை இருக்கின்றார்கள். கவிஞர்கள், கட்டுரையாளர்கள், எழுத்தாளர்கள் பலர் இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆக்கங்கள் வெளிக்கொண்டு வருவதில் பல பிரச்சனைகள் உண்டு. இந்த இடத்தில் இந்தியாவைச் சேர்ந்த தமிழ் வாணன் அவர்கள் முன்னர் வந்து அவர்களுடைய புத்தகங்களை கொண்டு போய் பிரசுரித்து பின்னர் அதை யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு வந்து அவர் அதை உதவியாக செய்தார். ஆனால் அந்த எழுத்தாளனுக்கு உரிய முறைகள் அவனுக்கு சேர வேண்டிய பங்கு போய் சேரவில்லை. அதாவது வின்-வின் சிச்சுவேஷன் இருக்கவில்லை. இதனால் பின்னர் அந்த எழுத்தாளர்கள் பின்வாங்கினார்கள் கொடுப்பதற்கு. அங்கே ஒரு பிரதேச செயலகங்கள், பிரதேச சபை ஓரளவு இந்த எழுத்தாளர்களின் புத்தகங்களை வேண்ட முடியும், வேண்டலாம், வேண்டுவதற்கு அவர்களுக்கு பணங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இருந்தும் அவர்களும் அதை சரியான முறையில் அக்கறை இருப்பதில்லை. ஒவ்வொரு பிரதேச சபைக்கு கீழும் குறைந்தது 30 நூல் நிலையங்கள் வருகின்றது. எங்களுக்கு 14 பிரதேச சபைகள் இருக்கின்றன. இந்த இடத்தில் தான் நான் என்ன சொல்ல வந்தேன் என்றால், இந்த மாதிரியானவர்களுக்கு அங்கே அவர்களுடைய அச்சடிக்கும் பொறுப்பை ஒரு சிலரை கொண்டு எடுக்கலாம், கேட்கலாம், எடுக்கலாம். அது முக்கியமாக நான் அதை செய்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். ஆனால் அவர்களுடைய அந்த மூலப்பொருட்கள் வேண்டுவதற்கு, அதாவது எல்லோருடைய பங்களிப்பும் அதில் இருக்க வேண்டும் என்பதை தான் இது குறிப்பிட்டிருந்தேன். இதை நான் புலம்பெயர் மக்களிடம் விடுகின்றேன். இதை ஒரு ஸ்தாபனம் பொருட்படுத்தால் இதை நாங்கள் ஒன்றாக இணைந்து அங்கே வட மாகாணத்தில் உள்ள எழுத்தாளர்கள், என் கிழக்கில் எழுத்தாளர்களையும் சேர்க்கலாம். இதை சேர்த்து அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக அங்கே எனக்கு மாலை போடும்போது யாழ் மாவட்ட எம்பி என்று என்னுடைய காலில் பட்டது உண்மை. யாழ் மாவட்டத்திற்கு தான் நான் நாடாளுமன்ற உறுப்பினர். ஆனால் கட்சி இப்போதுள்ள அரசியல் அமைப்பின்படி தொகுதி வாரியாக வரப்போகின்றது. எனவே நான் 2010 கட்சி எனக்கு வட்டுக்கோட்டை தொகுதியை கொடுத்தது. அந்த வட்டுக்கோட்டை தொகுதியில் தான் காரநிலை வருகின்றது. எனவே நான் என்ன இருந்தாலும் முதல் முன்னுரிமை ஒன்று காரநிலைக்கு கொடுக்கத்தானே வேண்டும். அந்த எனவே அவர் போட்டதும் சரி, நீங்கள் சொன்னதும் சரி என்று இடத்தில் கூறி வைக்க விரும்புகிறேன். நான் இல்லை, சும்மா பாதி எங்களுடைய உங்களுக்கு தெரியும்,
வரப்போகின்ற புதிய அரசியல் அமைப்பின்படி தொகுதிகள் குறைக்கப்பட இருக்கின்றன. ஏனெனில் வாக்காளர் எண்ணிக்கை குறைவு. அநேகமாக இந்த வட்டுக்கோட்டை தொகுதியுடன் இருக்கும் காரணங்களுடன் சேர்த்து தீவிரங்கள் சேர்க்கப்பட போகின்றன. அதாவது இந்த தொடக்கத்திலிருந்து அங்கே நெடுந்தீவு வரையும் போக வேண்டும். பெரிய ஒரு இடத்தை ஓட வேண்டிய ஒரு நிலைமையை அரசாங்கம் உருவாக்குகின்றது. எனினும் எங்களுக்கு 10 ஆசனங்கள் இருக்கும். 6 ஆசனங்கள் போட்டி போட வேண்டும். 4 ஆசனங்கள் கொடுக்கின்றார்கள். 10 வருடங்களுக்கு கொடுக்கின்றார்கள். அதாவது 10 வருடங்களுக்கு அநேகமாக அது நாடாளுமன்றத்துக்கு வரும்போது அதை ஒருவரும் எதிர்க்க மாட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். 10 ஆசனங்கள் இருக்கும். ஆனால் அந்த 4 ஆசனங்களும் 10 வருடங்களுக்கு அவர்கள் கொடுக்கின்றார்கள். அந்த 10 வருடங்களுக்கு 4 ஆசனங்களுக்குரிய வாக்காளர்களை நாங்கள் எங்களுடைய மாவட்டத்தில் உருவாக்க வேண்டும். அதாவது இந்தியாவில் இருப்பவர்கள் இருந்து வந்து எங்களுடைய சேரும்போது 1 லட்சம் மக்கள் வருவார்கள் என்று எண்ணுகின்றேன். இதற்கு அப்பால் நான் நினைக்கின்றேன் இந்த புலம்பெயர்ந்த மக்களும் டியூவல் சிட்டிசன்ஷிப் எடுத்தால் அவர்களும் இந்த தேர்தல் காலங்களில் இந்த அதாவது இப்போ லட்சக்கணக்கில் வயதில் இருக்கிறவர்கள் இந்த விடயத்தை செய்ய வேண்டி வரலாம். வந்து இவர்கள் அங்கே பதியப்பட்டு அங்கே அவர்கள் பதியப்பட்டால் நிச்சயமாக எங்களுடைய தொகை கூடும். அன்று 1983ஆம் ஆண்டு இருந்த டாப்பின்படி வந்தால் நாங்கள் இந்த 10 ஆசனங்களை தக்க வைக்கலாம் என எங்களிடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்ததாக இந்த புதிய அரசியல் அமைப்பு பற்றி நான் சொல்ல வேண்டும். இன்னமும் புதிய அரசியல் அமைப்பில் என்ன வரப்போகின்றது என்று அந்த வழி நடத்தும் குழு ஸ்டியரிங் கமிட்டி, அந்த ஸ்டியரிங் கமிட்டி அதில் இருப்பவர்கள் எல்லாம் தலைவர்கள், பிரதம மந்திரியின் கீழ் அது வருகின்றது. அந்த ஸ்டியரிங் கமிட்டியில் டிஎம்ஏ சார்பாக இல்லை. ஒன்று கௌரவ சம்பந்தன் ஐயா அவர்கள், அடுத்தது சுமந்திரன் அவர்கள் கௌரவம். எனவே தற்போது இங்கே பல கேள்விகள் கேட்கப்படுகின்றன. ஊகத்தின் அடிப்படையில் இந்த கேள்விகள் வெளியே வருகின்றன. இன்னமும் யாருக்குமே அது தெரியாது. ஏனெனில் அவர்கள் மிக அவதானமாக இதை கையாளுகின்றார்கள். பாருங்கள், 1958 என்ன நடந்தது? பண்டார் செல்வா ஒப்பந்தம். அது தன்னிச்சையாக நமது தன் செல்வாளர்களின் எந்தவித அனுமதியோ அவர் கதைக்கும் போது கதைத்தார்கள், அனுமதி விட்டு பேசினார்கள், செய்தார்கள், ஒப்பந்தத்திருந்தார்கள். தங்களுடைய வாட்டிலேயே அதை கிழித்து விட்டார்கள். பண்டார் அன்று அதை எதிர்த்தவர்கள் யூஎன்பியை சேர்ந்த ஜே.ஆர். ஜெயவர்தனா அவர்கள். பின்னர் இந்த பிக்குமார்கள் எல்லாரும் சத்தியாகிரகம் செய்தார்கள். நடந்த கதை எல்லோருக்கும் தெரியும். பின்பு 65ஆம் ஆண்டு டட்லி செல்வா வந்தார். அதுவும் நடக்கவில்லை. அந்த சந்தர்ப்பத்தில் அதுவும் தூக்கி வீசப்பட்டது. எல்லாம் காலங்களே வேண்டினார். அங்கே அந்த காலத்தில் 4 இடங்கள் தமிழரசு கட்சி ஆதரவு கொடுத்தது அரசாங்கம். பின்னர் வெளியே வந்தது. ஏனெனில் அவர்கள் இவர்களுடன் சேர்ந்து போனால் ஏதாவது நடக்கும், எங்களுடைய உரிமைகளை பற்றி எடுக்கலாம், கொள்ளலாம். அந்த நிலையில் முடிந்தது. பின்னர் சந்திரிகா அவர்கள் பொதியொன்றை கொண்டு வந்தார்கள். அதையும் ரணில் விக்ரமசிங்கா எரித்தார். உள்ளே கொண்டு வர விடவில்லை. அதன் பின்னர் நடந்தவை எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதன் பின்னர் இந்த எங்களுடைய பேச்சுவார்த்தைகள் சம்பந்தமாக நாங்கள் கதைக்கும் போது அங்கே இருதரப்பிலும் என்ற பதம் பாவிக்காமல் ஒவ்வொரு முறையும் விடுதலை புலிகள் ஏற்கவில்லை, அவர்கள் இதை குழப்பிவிட்டார்கள் என்ற பதம் தான் நாங்கள் பாதிக்கப்பட்டு உலக நாடுகளுக்கு கொடுக்கப்பட்டது. உலக நாடுகள் அதை ஏற்றுக்கொண்டது. நாங்கள் அதை அவர்களுடைய பொய்களை உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டதுதான் உண்மை. அந்த சந்திரிகா பாதையில் வந்த பின்பு இங்கே
ராஜபக்ச 2009க்கு பின்னர் அவருடைய வெற்றி மமதையில் தமிழர்களை துவம்சம் பண்ணிக்கொண்டே அங்கே எந்த தமிழர்களும் நிம்மதியாக இருக்கிறார்கள். எனவே இந்த ஜனாதிபதி ஸ்ரீசேனாவை கொண்டு வந்தது நாங்கள் அந்த ஜனாதிபதியாக இருந்த பிரேமலா ராஜபக்சவை அகற்றுவதற்காகத்தான் ஒரு ஜனாதிபதிக்கு வாக்களிக்கப்பட்டதை ஒழிய நாங்கள் அவர்தான் ஜனாதிபதியாக வர வேண்டும், அவர் வந்தால் எல்லாம் செய்வார் என்று சொல்லி எந்த இடத்திலும் நாங்கள் எந்த மேடையிலும் பேசவில்லை, சொல்லவில்லை. எனவே இங்கே ஒரு கருத்து நேற்று கூட என்னும் அந்த மாதிரி கேள்வி கேட்கப்பட்டது இந்த ஐபிசி வானொலி. பின்னர் தான் அறிந்தேன் அந்த மாதிரி ஏதோ நாங்கள் தான் ஜனாதிபதியை தமிழர்கள் சேர்ந்து கலந்த மாதிரி இல்லை. நாங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருந்ததை அன்று அகற்றி இருக்காவிட்டால் இன்று படுமோசமான நிலையில் நாங்கள் இருந்திருப்போம் என்று அவர்களிடம் அதிகாரம் இருந்திருக்கும். உலக நாடுகளுக்கு அவர்களுடைய ஊடகங்கள் மூலமாக சொல்வதுதான் போய் சேருகின்றது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக இந்த அதாவது விடுதலை புலிகளின் அர்ப்பணிப்பினால் ஜெனீவா வரையும் எல்லா விடயங்களும் போல பின்னர் அந்த பிரேரணை நிறைவேறியபடியால்தான் இன்று அரசாங்கம் எல்லாவற்றுக்கும் தலை சாய்க்கின்றது. இல்லாவிட்டால் அன்று நடந்தது போல அந்த ஒப்பந்தங்கள் கிழிக்கப்பட்டது போல அன்று நடந்தவங்களுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் ஏமாற்றப்பட்டது போல வந்திருக்கிறோம். இன்று அவர்கள் அங்கே உலக நாடுகளும் இவர்களை வழிநடத்துகின்றது, அதாவது அரசாங்கத்தை வழிநடத்துகின்றது, அவர்களை உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் அரசாங்கமும் எல்லாவற்றிற்கும் ஓரளவு உடன்பட்டு ஒன்றை செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருக்கின்றது. 48 பேருடன் இருக்கும் ராஜபக்ச அவர்கள் தான் இதை குழப்புவதற்காக எத்தனையோ வழியில் எத்தனைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இம்முறை எல்லோரையும் பங்களிக்க பண்ணியிருக்கின்றார்கள். முன்னர் தமிழர்களை சேர்க்கவில்லை. இம்முறை அவர்கள் அனைத்து தமிழ் தரப்புகளையும் உள்வாங்கித்தான் இந்த அரசியல் அமைப்பு, இந்த சாசனம் நிறைவேற்றத்திற்கு அவர்கள் தீவிரமாக ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இம்முறை எல்லா விதத்திலும் ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. என்னொரு கேள்வி கேட்கப்படுகின்றது, ஒரு வருடத்தினர் 2016க்கு முதல் பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டவர்கள் என தலைவர் சம்பந்தனையா அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் கிட்டவும் வரவில்லை என்று சொல்லும் போது அன்று அந்த ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் பின்னர் இவ்வளவு எதிர்ப்புகள் வரும், அதாவது ஒவ்வொரு நிலையிலும் தடங்கள் ஏற்படும் என்பதை பற்றி அவர்கள் அந்த நேரம் ஒருவரும் அதை பற்றி சிந்திக்கவில்லை. ஆனால் அது ஒருவரை எல்லா கட்சிகளும் சேர்ந்தால் போய்கொண்டிருக்கும் தானே என்ற எண்ணம் தான் இருந்தது. ஆனால் ஒரு வழி நடத்த குழுவை நாடாளுமன்றம் அங்கீகரிப்பதற்கே 3 மாதங்கள் எடுத்தது. அதை ஏதோ ஒரு வகையில் பிழைவெடுத்து தட்டிக்கொண்டே போனார். இங்கே பாருங்கள், ஜூன் மாதம் ஜனாதிபதி அவர்கள் வந்திருந்த போது 1000 ஏக்கர் காணி விடுவதாக சொன்னார்கள். பின்னர் விடுவதை கொடுப்பதற்கு கூட அதற்குரிய திகதிகள் எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் அங்கே கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படவில்லை. ஏனெனில் அங்கே ராணுவம் ஜனாதிபதிக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை. நாங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், பாதுகாப்பு அமைச்சருக்கு ராணுவம் வழங்க முடியாவிட்டால் இது என்ன ஆட்சி என்று. உண்மை அதுதான். விசுவாசிகள், ராஜபக்சவின் விசுவாசிகள் மிக அவதானமாக அவர்கள் கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றார். எனவே அந்த 1000 ஏக்கர் கொடுக்கத்தான் போகிறது. அதில் எந்த விதமான மாறுதலும் இல்லை. ஆனால் சில இடங்களில் இருந்து ராணுவத்தை வேறு இடங்களுக்கு மாற்றுவதற்கு இந்த ராணுவம் அந்த நேரம் அவர்கள் அதை செய்ய வேண்டிய காலத்துக்கு செய்யாமல் இழுத்தடித்துக் கொண்டு செல்கின்றார்கள். தற்போது ஓரளவுக்கு நான் நினைக்கின்றேன் மிக விரைவில் அந்த காணி கொடுக்கப்படும் போது தான் தெரிகிறது. எனவே இங்கே 2016 என்று சொன்னாலும் அங்கே தடங்கல்கள் இருக்கின்றன. எனவே இவருடைய கையில் இல்லை.
ஒரு திகதியை குறிப்பிடலாம். இதற்குள் இந்த அரசியலமைப்பு வந்துவிடும் என்றுதான், ஒரு வருடத்தினுள் இந்த அரசியலமைப்பு எல்லாம் நிறைவேற்றப்பட்டுவிடும் என்றுதான் எண்ணப்பட்டது. இப்போது அதில் என்ன இருக்கின்றது வரும் என்பதை பற்றி அவர்கள் மிக அவதானமாக எல்லா கட்சிகளும் நடத்தி கொண்டிருக்கும் இந்த வழிநடத்த குழுவில் வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். இன்னமும் வெளிவரவில்லை. வந்தால் குழப்பங்கள் ஏற்படும். அன்னைக்குள்ளில் முழுமையாக்கிவிட்டு அந்த பிரதி முதலில் நடத்தான் போகின்றது நாடாளுமன்றத்துக்கு. அதில் வைத்து நாடாளுமன்ற விவாதங்கள் நடத்தப்படும். பின்னர் அதற்கேற்ற மாதிரி அரசாங்கம் செய்து கொண்டு போகும். இதற்கிடையில் புதிதாக ஒரு குழப்பம் ஏற்பட்டுவிட்டது. அங்கே நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட கோட்டாபய ராஜபக்சவையும் இராணுவ அதிகாரிகளையும் அப்படி நடத்தியது பிழை, சென்றிருக்க கூடாது என்று ஜனாதிபதி அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே ஜனாதிபதி அவர்கள் அங்கே என்ன முரண்பாடு ஜனாதிபதிக்கும், அதாவது அங்கே இரண்டு கட்சிகள் ஒன்றாக சேர்ந்துதான் இருக்கின்றன. நல்லாட்சி என்ற பெயரில் ஒரு கூட்டு அரசாங்கம் இருக்கின்றது. அதை நான் சொன்னான் சொல்லி இரண்டு அது இப்போது அவருடைய அந்த கூட்டை பற்றி எல்லோரும் கண்டிக்கின்றார்கள். அது சிங்களமாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு அமைப்பை சேர்ந்தவர்களும் அவருடைய அந்த நல்லாட்சிக்கு இந்த கூற்று சரியில்லை என்ற பதம் அவருக்கு சொல்லப்பட்டு கொண்டு வருகின்றது. அவர் சொல்கின்றார், ஆணைக்குழு ஒன்று போட்டிருக்கின்றேன், அதனூடாக போகட்டும். நீதிமன்றத்தில் விசாரிக்க வேண்டிய குற்றங்களை ஏன் ஆணைக்குழுவுக்கு கொண்டு போவான்? ஏற்கனவே போடப்பட்டதுதானே, அதை நீதிமன்றத்தில் வைத்து விசாரிக்கலாம். இனிமேல் தான் அதன் உள்நோக்கங்கள் என்ன வழியில் வரப்போகின்றது என்பது தெரியும். இதுவும் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லணும். நான் இதை பற்றி எனக்கு முழுமையாக தெரியாது. எனக்கு தொடர்ந்து நான் முந்த நாள் நான் 2 நாட்களாக யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு வந்து இங்கே வரும்போது அந்த இடைநடுவில் நான் என்னுடைய தொடர்புகளை ஏற்படுத்தவில்லை. பத்திரிகையை வாசித்தது மாத்திரம்தான். ஆனால் உண்மையிலே அறிவதற்கு அது தொடர்புகள் எடுக்கக்கூடிய இடங்களில் நான் எடுக்கவில்லை. போன பின்புதான் அது தெரியும். உண்மையாக அடிப்படையில் உண்மையாக உள்ளே என்ன நடந்தது. எனவே இதுவும் ஒரு வகையில் கொஞ்சம் காலத்தை எங்களுக்கு பின்னடிக்க செய்யும். எனவே இது நான் நினைக்கின்றேன், இங்கே நான் வந்த பின்பு பலருடன் கதைத்த போதுதான் பார்த்தேன், எழுந்தமானமாக ஊகத்தின் அடிப்படையில் அங்கே அவர்கள் ஒரு சிலர் வழிநடத்தப்படுகின்றார்கள். அந்த சிலர் ஊடாக இந்த முகநூல்களும் அவர்களுடைய இணையதளங்களும் அதை அந்த வழிநடத்தல் உண்மைக்கு புறம்பாகத்தான் இருக்கின்றது. ஆனால் வழி நடத்தும் போது அந்த இணையதளங்களோ அந்த முகநூல்களோ அன்றை போடும்போது சொல்லிவிட்டால் அது பரவி விடுகின்றது. பொறுப்பாக நடந்திருக்கலாம் பல இடங்களில். ஆனால் கட்சி தங்களுடைய கட்சி வளர்க்கப்பட வேண்டும், அரசியலில் லாபம் பெற வேண்டும் என்று இன்றும் அங்கே அதே முனைப்புடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாதிரியான நோக்கத்தினால் தற்போது ஒன்றாக இருந்து எல்லோருமாக சேர்ந்து சர்வதேச சமூகம் எங்களுக்கு கொடுக்கின்ற ஆதரவையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு அடைய வேண்டிய இலக்குக்கு போகாமல் இந்த இடைநடுவில் தங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என்பதை கருத்தில் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள். ஆனால் அன்று அவருக்கு தேசிய பட்டியலில் இடம் கொடுத்திருந்தால் இன்று நிலைமை வேறு. தான் ஒரு தலைவர், கட்சியின் தலைவர், கௌரவமாக சேனாதிராஜா தோற்றிருந்தால் அவர்களுக்கு கொடுத்திருப்பீர்கள் தானே என்று கேட்டவர் தான். தனக்கு தர வேண்டும் என்று 4 படியாக நின்றவர் தான். இன்று அவர் நாங்கள் தேசிய கூட்டமைப்பு, அது இந்த நேரத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து கூட்டாக நின்று இதை நோக்கி காய்களை நகர்த்தி நாங்கள் வெல்ல வேண்டுமோ அதில் சேர்ந்திருந்து நிற்காமல்